வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கும் ஒரு சில ரெஸ்லிங் நியூஸ், அப்டேட், ரூமர் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த வாரம் மண்டே நைட் ரா முடிஞ்சதுக்கப்புறமா நியூ ஃபோட்டோ ஆஃப் த பிளட் லைனில் இப்போ ஜேக்கப் ஃபாட்டு சேர்ந்ததுனால நியூ ஃபோட்டோவாக 4 பேரும் சேர்ந்து எடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோட்டோவில் ஜிம்மி ஊசோ, ஜே ஊசோ, ரோமன் ரெயின்ஸ், ஜேக்கப் ஃபாட்டு 4 பேர் இருந்திருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஜிம்மி முகத்தில் ஒரு புன்னகையான சிரிப்பு இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் வழக்கம் போல் ஒரு தலைமை அதிபதி எப்படி இருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இருக்கிறாரு. பட் ஆனால் ஜேக்கப் ஃபாட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த முறப்போட சோகத்தோடு தான் இருக்கிறாரு. இது ஜேக்கப் ஃபாட்டோடைய குணத்தை குறிக்குதான்னு கேட்டிங்கன்னா, ஜேக்கப் ஃபாட்டு பிளட் லைனில் சேர்ந்ததுக்கப்புறமா அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறத காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் ஃபாட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலையில், அதாவது கஷ்டமான சூழ்நிலையில் ரோமன் தோக்குற நிலைமையில் ரோமனுக்கு ஹெல்ப் பண்ணுவார்ல, அப்போ தான் முழுமையாக ரோமன் ரெயின்ஸ் அவர் ஏற்றுக்குவார். அதுக்கப்புறம் தான் ஜேக்கப் ஃபாட்டு முழுமையாக பிளட் லைனில் சேருவார்னு நினைக்கிறேன். நான் எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி ஜேக்கப் ஃபாட்டுக்கும் சரி கிளாஸ் இருக்க தான் செய்யுது. ஜேக்கப் ஃபாட்டு தோத்துட்டார். அவர் வாக்குறுதி கொடுத்துட்டாரு, நான் தோத்துட்டா உனக்கு பின்னாடி உன் ஃபேமிலிக்கு பின்னாடி இருப்பேன் அப்படின்னு. தோத்ததுனால தான் இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு பின்னாடி ஜேக்கப் ஃபாட்டு இருக்கிறாரு. பட் இருந்தாலும் ஒரு ஆக்கப்பூர்வமான, இப்போ ஜிம்மி ஊசோ இருக்கிறாங்கல்ல, ரோமன்னா எங்களுக்கு அண்ணன் அந்த லெவலில் இல்லை, ஏதோ கடமைக்கு இருக்கிறோம், நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம் அதனால் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக ஜேக்கப் ஃபாட்டுவும் ரோமன் ரெயின்ஸை ஏற்றுக்குவார். ரோமன் ரெயின்ஸோடைய டைட்டில் ரெஜினாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும் ரொம்பவே வலுவாக இருக்கிறதுனால ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட இருந்து இப்போ டைட்டில் பிடுங்கிறதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. அதனால் ஜேக்கப் ஃபாட்டுவே மேபி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ரோமன் ரெயின்ஸ் யார் கூடயாவது மோதுறாரு, அதில் தோக்குற தருவாயில் இருக்கும்போது ஜேக்கப் ஃபாட்டு ரோமன் ரெயின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த நேரத்தில் ஜேக்கப் ஃபாட்டுவே முழுமையாக ரோமன் ரெயின்ஸ் நம்புவார். எக்ஸாம்பிளுக்கு சாமி ஜெயின் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணார். சாமி ஜெயினை தான் குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்தீங்கன்னா ரோமன் ஏற்றுக்கிட்டாரு. அதே மாதிரி ஜேக்கப்பையும் கூடிய சீக்கிரம் ஏற்றுக்குவார். இரண்டாவது செய்தி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செத் ரோலின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் செத் ரோலின்ஸ்க்கும் பிரான் பிரேக்கருக்கும் ஒரு சூப்பரான மேட்ச் நடந்தது. அதாவது ஒரு மண்டே நைட்டால் இந்த அளவுக்கு நான் ஒரு சூப்பரான பேப்பரி அளவுக்கான ஒரு மேட்சை பார்த்ததில்லை. செத் ரோலின்ஸோடைய மாஸ்டர் பிளான் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. நேற்றுக்கு நான் ரா ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷனில் சில கமெண்ட்ஸை பார்த்தேன். அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸ் உண்மையிலேயே மூலக்காலம் தான்ப்பா, ஏன்னா மேட்சை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவதை காட்டிலும் பால் ஹேமன் அட்டாக் பண்ணதுக்கு பிரான் பிரேக்கரை உபயோகப்படுத்தியிருப்பார். பிரான் பிரேக்கர் ஸ்பியர் போடும்போது தான் இடுப்பில் அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வச்சிருப்பார். இப்படி ரொம்பவே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி செத் ரோலின்ஸ் வின் பண்ண அந்த மேட்ச் பல பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. செத் ரோலின்ஸ் அதோட அப்படியே பார்த்தீங்கன்னா மக்களை பார்த்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறத முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சில முக்கியமான தருணங்கள் நடந்திருக்குது. அதாவது ரோமன் ரெயின்ஸை இமிட்டேட் பண்ணுற மாதிரி விஷயங்களை செத் ரோலின்ஸ் பண்ணியிருக்காரு. ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் மாதிரி வி த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் கம்மிங் டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. செத் ரோலின்ஸ் இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு வான் பண்ணுறாரு. ரோமன் ரெயின்ஸை வான் பண்ணலை, ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட இருக்கிற டைட்டிலுக்காக வான் பண்ணுறாரு. எஸ், அந்த டைட்டில் செத் ரோலின்ஸுக்கிட்ட இருந்த டைட்டில் தான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அது வேக்கண்ட் ஆகி அதுக்கப்புறமா சிஎம் பாக்கிட்ட இருந்து இப்போ ரோமன் ரெயின்ஸ்கிட்ட போயிருக்குது. அந்த டைட்டிலுக்காக நான் கூடிய சீக்கிரம் வருவேன் அப்படிங்கிறத சிம்பாலிட்டிக்காக சொல்லியிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, செத் ரோலின்ஸ் இப்போ நம்பர் 1 கண்டெண்டர் கிடையாது. அதாவது கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் இப்போதைக்கு கிங்குக்கான டோர்னமெண்ட்டில் வெற்றி பெற்றிருக்க ஒரே ஆள் ஓபர் ஃபெமி மட்டும்தான். செத் ரோலின்ஸ் இன்னும் கண்டெண்டர் ஆகவே இல்லை. அதுக்கு முன்னாடியே அந்த க்ரௌனுக்கு ஆசைப்படுறது, ரோமன் ரெயின்ஸை இமிட்டேட் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குல்ல. இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் செத் ரோலின்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஒரு மேட்ச் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி செத் ரோலின்ஸ் இந்த கிங்குக்கான டோர்னமெண்ட்டில் நெக்ஸ்ட் வீக் தோற்று போனால், ஏன்னா அவர் கூட விளையாடுற ஆப்பனன்ட்ஸில் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லரும் இருக்கிறாங்க. மேபி அவங்கள நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டில் ஜெயிக்க வைக்கலாம். செத் ரோலின்ஸ் வேண்டாம் அப்படின்னு முயற்சி பண்ணும் பட்சத்தில் செத் ரோலின்ஸ் ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸ் எமிட் பண்ணியிருக்காருல, அப்போ நைட் ஆஃப் சாம்பியனில் ரோமன் ரெயின்ஸ்க்கு எதிராக மோதத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரெஸ்ல்மேனியாலே நடக்க வேண்டியது தள்ளி போய் இன்னும் தள்ளி போயிட்டே இருக்குது. சொல்ல முடியாது, ஃபேன்ஸை எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுறதுக்காக செத் ரோலின்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் இப்போ நடக்க போகிற நைட் ஆஃப் சாம்பியனில் நடத்தினா உண்மையிலே நல்லா தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த வருடம் ரெஸ்ல்மேனியாவுக்கு அப்புறமா கண்டினியூவாக ரோமன் ரெயின்ஸ் எல்லா பேப்பரிலும் மெயின் ஒன்று விளையாடிட்டு இருக்காரு.
என்சோ மோரோ அப்படிங்கிற ரெஸ்லர் டபிள்யூபிள்யூல இதுக்கு முன்னாடி சண்டை போகிறது தான் பிக் கேஸ் என்சோ மோரோ அப்படின்னு 2 பேரும் டாக் டீமாக இருந்தாங்க. இப்போதைக்கு பிக் கேஸோடைய கான்ட்ராக்டை டபிள்யூபிள்யூ ஹோல்டில் பண்ணியிருக்கிறாங்க. என்சோ மோரோவை டபிள்யூபிள்யூ ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இவங்க டபிள்யூபிள்யூல சேட்டப் பண்ணி தான் டபிள்யூபிள்யூ போயிருக்கிறாங்கல்ல. அதனால் முதல்ல இவங்க 2 பேருமே NXT பிராண்டில் தான் டபிள்யூபிள்யூ அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க NXTல இருந்து NXTல டாக் டீம் சாம்பியன் ஆகி அதுக்கப்புறம் தான் மெயின் ராஸ்டருக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வரும்போது NXTல இருந்து தான் கூட்டிகிட்டு வர போகிறாங்களாம். இதில் ஃபஸ்ட்டு என்சோ மோரோவை சிங்கிள் ரெஸ்லராக பார்த்தீங்கன்னா NXTக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்களாம். இப்போதைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற செய்தி என்னென்னா, இன்னும் 1 அல்லது 2 மாதத்துக்குள்ளே இந்த கேப்புக்குள்ளே என்சோ மோரோவுக்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா NXTல ஒரு ஸ்டோரியை உருவாக்கி NXT பிராண்டுக்கு என்சோ மோரோவை டெபியூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா சில மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிக் காஸும் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. முதல்ல என்சோ மோரோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரெஸ்லராக NXTக்கு கூடிய சீக்கிரம் டெபியூட் ஆவார்னு சொல்லியிருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் NXTல அவரை நம்ம எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, யூரோப் கண்ட்ரியில் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் இட்டாலி பேப்பர் நடத்தும் போதே ஒரு விஷயத்தை சொன்னாங்க. கிளாஸ் இன் இட்டாலி மட்டும் இல்லை, நாங்கள் லைவ் ஷோ, ரா, ஸ்மாக்டவுன், மீண்டும் ஸ்மாக்டவுன் இதெல்லாம் நடத்தி முடிச்சதுக்கப்புறமா தான் யூரோப் கண்ட்ரியை விட்டு போகணும். யூரோப் கண்ட்ரினா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏஷியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தான், இந்தியா, சைனா, நேபாளம் இவெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். யூரோப் கண்ட்ரி ஐரோப்பா கண்டங்கள் அதில் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஐரோப்பா கண்டத்தில் அதாவது ஏஷியன் கண்ட்ரி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பிரான்ஸ் நாட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதாவது பக்கத்து நாடு தான். பக்கத்து நாட்டுக்கு போய் அங்கே டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா லைவ் ஷோ நடத்திருக்கிறாங்க. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, அந்த லைவ் ஷோக்கு பிரான் பிரேக்கர் போகும்போது இந்த வாரம் பிரான் பிரேக்கர் செத்ரான்ஸ் கூட சூப்பராக சண்டை போட்டார்ல, அதில் அவருக்கு இன்ஜுரியாக இருக்குது. அந்த ஃப்ளைட் ஏற போகும்போது பிரான் பிரேக்கரெல்லாம் நடக்க முடியலை. ஆஸ்தின் தேதிக்கு மேலே ஷோல்டர் மேலே காலை போட்டுட்டு காலில் பார்த்தீங்கன்னா அடிபட்ட மாதிரி நடந்து போயிருக்கிறாரு. இது அங்கே இருந்த ஃபேன், அதாவது இவங்க வந்து ஃப்ளைட் பிடிச்சி போகும்போது சுற்றி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தராச்சும் பிரான் பிரேக்கரை தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க, டபிள்யூபிள்யூ பார்க்குற ஃபேன்ஸ் இருக்க மாட்டாங்க. பிரான் பிரேக்கருக்கு இப்படி இன்ஜுரி இருக்குது, அவரால் நடக்க முடியலை அப்படிங்கிறத வீடியோவாக எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிரான் பிரேக்கருக்கு மீண்டும் இன்ஜுரி ஆகிட்டு அப்படிங்கிறது இதன் மூலிமா தெரியுது. பிரான் பிரேக்கர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பழையபடி ஃபிட் ஆகி இப்போது லோகன் பாலுக்கு இன்ஜுரி ஆனதுனால இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவருக்கு ஒரு இன்ஜுரினா என்னத்தை சொல்ல அப்படின்னு தெரில. ஆக்சுவலி ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கு அப்புறமா டபிள்யூபிள்யூ ரெஸ்லர்ஸில் எல்லாத்துக்குமே ரொம்ப குயிக்காகவே இன்ஜுரி ஆகிட்டு இருக்குது. மனுஷன் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறாரு. வின்ஸ் மேக்மேன் இருக்கும்போது ஒவ்வொரு ரெஸ்லரும் சண்டை போடும்போது அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை ரொம்பவே மதிப்பார். அதனால் மேட்சஸை பார்த்தீங்கன்னா நல்லா இல்லையோ நல்லா இருக்கோ, ஆனால் நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். ஏன்னா இன்ஜுரி ஆகிட்டா மெடிக்கல் செலவுலாம் அவரெல்லாம் பார்த்துக்கணும். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற டிகோ குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு சும்மா ரெஸ்லருக்கு இன்ஜுரி ஆனாலும் பரவாயில்ல, நல்லா சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஐயா ட்ரிபிள் ஹெச், உன்னால் நிறைய விஷயங்களை நாங்கள் இழந்துட்டோம், டபிள்யூபிள்யூ இருக்கிற ரெஸ்லர்ஸையும் இழக்கணுமா? ஆக்சுவலி இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். வின்ஸ் மேக்மேன் இருக்கும்போது ரா ஸ்மாக்டவுனுடைய ஸ்க்ரீன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ராக்கு வேறு ஸ்க்ரீன், ஸ்மாக்டவுனுக்கு வேறு ஸ்க்ரீன். கோவிட்டுக்கு அப்புறமா ஒரே ஸ்க்ரீனில் தான் அவர் பயன்படுத்தினாலும் அது ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்க்ரீனு குறிப்பாக பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் கட் பண்ணார் பார்த்தீங்களா? உண்மையிலேயே அப்போந்தாங்க யோசித்தேன், ட்ரிபிள் ஹெச் ஏன் நீ டபிள்யூபிள்யூக்கு வந்தேன்னு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பர்களே.